எவ்வளவுதான் ப்ரூவ் பண்ணாலும் வாழ்க்கை திரும்ப திரும்ப ஆரம்பிச்ச இடத்துலயே வந்து நிக்குதுன்னு சொல்ற மாதிரி தான் சஞ்சு சாம்சனோட சிச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு. வேர்ல்ட் கப்ல தரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி என்னதான் மேட்ச் வினிங் நான் காடி கொடுத்து T20 வேர்ல்ட் கப்பையே வின் பண்ணி கொடுத்தாலும் சஞ்சு சாம்சனோட இடத்துக்கு மட்டும் கேரண்டி இல்லைன்னு தான் சொல்லணும். ராஜஸ்தான் டீம்ல சூரியவன்ஷி வந்த அப்புறமா தன்னோட ஓப்பனிங் வாய்ப்பு பறிப்போற மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சு சிஎஸ்கேக்கு போனா ஃப்ரீயா ஆடலான்னு சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வந்திருப்பாரு. பட் இப்ப அதே சூரியவன்ஷியால தான் இந்தியன் டீம்ல சஞ்சு சாம்சனோட இடத்துக்கு ஆப்பு வந்திருக்கு. 2-3 மேட்ச்ல அபிஷேக் சர்மா என்னதான் ஃபிளாப் ஆனாலும் அடுத்த மேட்ச்ல ஒரு 20 பால் 50 போட்டு தன்னோட வாய்ப்பை தக்க வச்சிட்டு இருக்காரு. ஆனா சஞ்சு சாம்சனை பொறுத்தவரை நான் அடிச்சா மேட்ச் வின்னிங் பிக் நாக் தான் அடிப்பேன், இல்லனா சீக்கிரமா அவுட் ஆயிட்டு போவன்ற மாதிரி தான் பிளே பண்ணிட்டு இருக்காரு. சோ இதனால இவர் 1-2 மேட்சஸ்ல ஃபிளாப் ஆனாலே இவருக்கு பதில் சூரியவன்ஷிக்கு வாய்ப்பு கொடுக்க சொல்லி விமர்சனம் வந்துட்டு இருக்கு. டீம் மேனேஜ்மெண்ட் என்னதான் வேர்ல்ட் கப் வின் பண்ணி கொடுத்த சஞ்சு சாம்சனை தொடர்ந்து பேக் பண்ணாலும் எவ்வளவு நாளைக்கு இது தொடரும் தான் சொல்ல முடியல. ஒரு பக்கம் சூரியவன்ஷியோட அதிரடியான ஆட்டத்தை பார்க்க ஏங்கி போய் டிக்கெட் எடுத்து பல பேர் காத்துட்டு இருக்காங்க. ஒருவேளை சஞ்சு சாம்சன் சீக்கிரமா ஃபார்முக்கு வந்து கம்பேக் கொடுக்க முடியாம போனா மறுபடியும் அவர் லைஃப் முதல்ல இருந்து ஸ்டார்ட் ஆக அதிக வாய்ப்புகள் இருக்கு. பிளேயிங் லெவல்ல சஞ்சு சாம்சனும் வேணும் சூரியவன்ஷியும் வேணும்னு நினைச்சா வேற வழி இல்லாம திலக் வர்மாவை தான் டிராப் பண்ணணும். ஆனா அதை தான் பண்ண முடியாது. பிகாஸ் திலக் வர்மா கிட்ட தான் வைஸ் கேப்டன் ரோல் கொடுத்துருக்காங்க. உண்மையாவே சஞ்சு சாம்சன் மேல நம்பிக்கை வச்சிருந்தா சீனியர் பிளேயரான அவர்கிட்டயே வைஸ் கேப்டன் ரோல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது சஞ்சு சாம்சன் மறுபடியும் ஒரு டஃப்பான சிச்சுவேஷன்ல இருக்காருன்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன் அண்ட் திலக் வர்மா கம்பேக் கொடுக்க வாய்ப்பு இருக்கா, இல்ல யார் எப்படி போனாலும் சூரியவன்ஷியோட டெபு கன்ஃபார்ம் ஆன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இங்கிலாந்து விசஸ் சவுத் ஆப்பிரிக்கா பிளே பண்ண உமன்ஸ் T20 வேர்ல்ட் கப்போட செமிஃபைனல் மேட்ச்ல இங்கிலாந்து டீம் வின் பண்ணி ஃபைனல் மேட்சுக்கு இப்ப குவாலிஃபை இருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா டீம் மறுபடியும் ஒரு நாக் அவுட் மேட்ச்ல லாஸ் ஆகி 1 செகண்ட் அவங்களோட ஃபேன்ஸை ஏமாத்திருக்காங்க. இங்கிலாந்து ஆஸ்திரேலியா பிளே பண்ண போற ஃபைனல் மேட்ச்ல யார் வின் பண்ணி சாம்பியன் ஆக வாய்ப்பு இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எம்ஐ நியூயார்க் விசஸ் செட்டில் ஆர்கஸ் பிளே பண்ண MLC T20 லீக் மேட்ச்ல எம்ஐ டீம் 8 விக்கெட்ஸ் விட்டு 132 ரன்ஸ் எடுத்திருப்பாங்க. செட்டில் ஆர்கஸ் டீம் தான் 9 விக்கெட் விட்டு டஃப் ஃபைட் கொடுத்தாலும் எம்ஐ டீம் 5 ரன்ஸ்ல இந்த மேட்ச்ல வின் பண்ணி பாயிண்ட்ஸ் டேபிள் இப்ப கம்பேக் கொடுத்திருக்காங்க. ரீசெண்ட் டேஸ்ல இந்த சேனல் ரொம்பவே டவுன்ல போயிட்டு இருக்கு. இந்த வீடியோல கொடுத்திருக்க Flipkart, Myntra, Nykaa இந்த வெப்சைட்டை நீங்க யூஸ் பண்ணி வேற ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுற ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கனா நம்ம சேனலுக்கு சின்னதா கமிஷன் வரும். ஸோ நீங்க ஆன்லைன்ல ஏதாவது ஆர்டர் பண்ற மாதிரி இருந்தா நம்ம சேனல் லிங்கை யூஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.